சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். கூட்டுறவு சங்க பயனாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் தமிழக அரசு உத்தரவு. இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கூட்டுறவு சங்க பயனாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு நேற்று வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் பயனாளர்களுக்கு 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான மிக ஊதியம் போனஸ் அதாவது கருணைத் தொகையில் 2025, 2026 வழங்க தமிழக அரசு ஆணை அறிவித்துள்ளது. இதைப்படி போனஸ் சட்டத்தின் கீழ் வரும் கூட்டுறவு சங்கங்களில் ஒதுக்கக்கூடிய உபரி தொகையை கணக்கில் கொண்டு இச்சங்கங்களில் பணிபுரியும் பயனாளர்களுக்கு 20% வரை மிக ஊதியம் வழங்கப்படும். உபரி தொகை இல்லாமல் உள்ள சங்கங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக ஏதுவாக 10% மிக ஊதியம் மற்றும் கருணைத் தொகையில் வழங்கப்படுகிறது. குறைந்த எண்ணிக்கையிலான பயனாளர்கள் பணிபுரியும் போனஸ் சட்டத்தின் கீழ் வராத நிகர லாபம் ஈட்டும் சங்கங்களில் பணிபுரியும் பயனாளர்களுக்கு 20% வரை மிக ஊதியம் கருணைத் தொகையில் வழங்கப்படும். இந்த சட்டத்தின் கீழ் வராத நிகர லாபம் ஈட்டாத தலைமைச் சங்கங்கள் ஒன்றிய சங்கங்களில் இருப்பின் அவற்றில் பணிபுரியும் பயனாளர்களுக்கு 3000 மற்றும் தொடக்க சங்கங்களில் பணிபுரியும் பயனாளர்களுக்கு ரூபாய் 2400 மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கருணைத் தொகையில் வழங்கப்படும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதன்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் 44,081 பணியாளர்களுக்கு ரூபாய் 44,11,00,000 மிக ஊதியம் கருணைத் தொகையில் வழங்கப்படுகிறது. அரசின் இந்த நடவடிக்கை கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் மிக ஆர்வத்துடன், ஈடுபாட்டுடன், ஊக்கத்துடன் பணியாற்றுவதாகவும், எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுவதற்காக உறுதி செய்திட இந்த கருணைத் தொகை வழங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.